சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. தனுஷ் அண்ட் ராஜ்கிரண் காம்போ இஸ் பேக். பாப்பாண்டிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் ஒன்று பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இட்லி கடைக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டில் வச்சு பயங்கரமாக முடிச்சிருந்தார். ஸ்டார்ட் டு எண்ட் ஆல் குட். சத்யராஜ், அருண் விஜய் தான் டாப் பர்ஃபார்மர். லைக் அவருடைய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து லைக் அவரை அரைச்சிக்கவே முடியாது. என்ன எறிந்தாலுக்கப்புறம் ஒரு டாப் நாட்ச் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு படம்னா அது இதுதான். படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து 2 டைம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அருண் விஜய் சொல்ல வேண்டாம், நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் போய் இல்லாமல் இங்கேருந்து நல்லா உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்கிற பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஸோ கண்ணு கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காங்க படம். சூப்பர் சாங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குலாம். கண்டிப்பாக ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். அதான் 2 டைம் நல்லா வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் ஆக்டிங்லாம் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது படம். சென்டிமெண்டலாக கொஞ்சம் போச்சு. நித்யா மேனன் சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கன்வே ஆகும் மெசேஜ். ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட சென்டிமெண்ட் தான். அப்பா கடையை வச்சுருக்கிறாரு, இவன் எடுத்து ரன் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ அதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. படம் நல்லா இருக்குது. ஸ்டோரி பிடிச்சிருக்குங்க. பிரச்சனை இல்லை. சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். தனுஷோட ஆக்டிங் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங் எப்பயும் குறை சொல்ல முடியாதுல்ல, நல்லா இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்குது. அருண் விஜய்க்கு நல்ல ரோல் கொடுத்துருக்குறாரு. தலைக்கு அப்புறம் இவர் கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குது. பிரச்சனை நல்லா இருக்குது. எல்லாரோடைய ரோலுமே நல்லா இருக்குது. நித்யா மேனன் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸை வந்து பசங்க மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து அவருடைய கனவு வந்து புள்ள எடுத்து செய்கிறாரு. அதுதான் மெசேஜ். நல்லா இருக்கு. ஆனால் என்ன பேரண்ட்ஸை வந்து மதிக்கணும், அவ்வளோதான். ஆமாம், ஒரு சொட்டு கூட போர் அடி. சாங்ஸும் நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை, ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குது. இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. சாங்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களோட கேரக்டருக்கு அவங்கவுங்க சூப்பராக அவர் கரெக்டாக இவங்களுக்கு இது சூட் ஆகும்னு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கேரக்டருமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் எல்லாருமே. ஸ்டோரி பிடிச்சிருக்கு. எல்லாமே ஆக்சுவலாக வந்து பழைய அவர் எப்போவுமே எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நார்மலாகவே கான்செப்ட் அவர் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான் இது டோட்டலாக. ஸோ ஃபேமிலியோட நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. லாஸ்ட்டாக தனுஷ் டைரக்ஷனில் வந்து ராயன் படம் மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருந்துச்சு. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ராயனுமே பெஸ்ட்டு தான், இதுவுமே பெஸ்ட்டு தான். நம்ம எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுமே நல்லா இருக்கு. நித்யா மேனன் காம்போ எப்பவுமே சூப்பர் தான், நல்லா இருந்தது. புரியல. ஐயோ, அவர்னாலே பெஸ்ட்டு தாங்க. இதில் என்னங்க தனித்தனியாக சொல்கிறது. அவர் ஹீரோவாகவும் பெஸ்ட்டு தான், டைரக்டராகவும் பெஸ்ட்டு தான், எல்லாத்துலேயுமே அவர் பெஸ்ட்டு தான். த பெஸ்ட். எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே, நீங்கள் இன்னும் மூவி பார்க்கலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம். ஸ்டோரி நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு எமோஷனலாக இருக்குது படம். ஒரு ஆக்டிங் நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்ல படம் ஐயா. அருமையாக இருந்தது. நல்ல ஸ்டோரி. ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம். சூப்பராக இருந்தது. டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. நல்ல மெசேஜ் இருக்குது. பார்க்கக்கூடிய டைம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். அருமையாக இருக்குது. விலங்குகளை ட்ரெண்டும் த்ரூ அவுட் நல்லா இருக்குது. சூப்பர். ரூரல் ஃபேமிலி ஆடியன்ஸ், தலைவன் தலைவியில் எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரூரல் ஆடியன்ஸை நல்லா பிடிச்சிட்டார் தனுஷ். ஆக்சுவலாக அவருடைய எமோஷன் சீன்ஸு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்.
ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு ஹாஃப் ஹோல் மூவி இஸ் குட். லைக் நித்யா மேனன் தனுஷ் காம்போ இன்னொரு 5-10 படம் வந்தால் கூட நல்லா உட்காந்து பார்ப்பேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எமோஷன் தலைமுறையாக ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி போகலாம், ஃபாரின் போகலாம், எங்கே வேணால் போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப வந்து சேர்ற இடம் இதுதான். ரியலாக கனெக்ட் பண்ண முடியுது. லைக் ஃபேமிலி கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான்.